வாழ்க்கை உணவுகளே. இப்ப நாம 9 மைய தவம் எல்லாருக்குமே ஒரு நல்ல அனுபவம் வந்திருக்கோம். இந்த 9 மைய தவம்னா என்ன, அதை எப்படி செய்யணும், அதனுடைய பலன் என்ன, உடல் நலத்திற்கு இன்னொன்னு பஞ்சபூதங்கள் நம்ம உடம்புல சரியா இருந்தா உடல் நலம். மனநலத்துக்கு என்னன்னா மன அலையை அந்த அமைப்பு நிலை, ஆழ்நிலை, ஊழ்நிலை, 3 ஆல்பா, பீட்டா, டெல்டா, ஆகினை, துரியம், துரியா. இந்த தவத்தை முறையா செய்தாலே இந்த மன அலைகள்லாம் குறைஞ்சு மூளை செல்கள்ல ரசாயன மாற்றம் ஏற்பட்டு சிந்தனை திறந்து அந்த அறிவு நிலையோடு நம்மளுடைய மனம் வெல்ல முடியாத நிலையில இப்ப நமக்கு அறிவு என்ன அறிவு, அதைத்தான் ஒன்று இயற்கையை பற்றிய முழுமையான அறிவு, அல்லது ஆன்மாவை பற்றிய அறிவு, அல்லது தன்னை பற்றிய அறிவு. இன்னொன்னு அந்த இயற்கை இனிமை கெடாமல் நல்ல உடல்நலம் காத்து பொருள்வளம் பெருக்கி நட்பு நலம் பேணி உலக இன்பங்களை அனுபவிக்கிற ஒரு அறிவு. துன்பம் ஏற்படுத்திக் கொள்ளாமலும் வந்த துன்பத்தை போக்கியும் வாழுகிற ஒரு அறிவு. அந்த அறிவு நிலைதான் கவலை இல்லாத வாழ்க்கைக்கு. துன்பம் வரும், அந்த துன்பத்தை போக்கணுமே. துன்பத்தை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது. நாம் சிக்கல்களை ஏற்படுத்திக் கொள்ளுகிறோம், அல்லது வந்த சிக்கலை தீர்த்துக் கொள்ள இயலவில்லை. அந்த இயலாமையில வர்ற ஒரு தவிப்பு தான் துன்பம். அதான் கவலை. ரொம்ப கவலையா இருக்குங்க, ஒரு நோய் வந்துச்சு, தீரமாட்டது, ரொம்ப கவலையா இருக்கு. பொருள் பிரச்சனை வந்துருக்குது, தீரமாட்டது. உறவு பிரச்சனை வந்துருக்குது, தீரமாட்டது. அதான கவலை. நம்ம குழந்தைகளுக்கு நல்ல ஒழுக்க பழக்கம் இல்லை, அந்த அன்பு இல்லை. உறவு பிரச்சனைக்கு எது குறைபாடு? அன்பு குறை. அன்பு இருந்தா ஒருத்தருக்கு ஒருத்தர் தீங்கு செய்வாங்க. என் மனைவி, என் கணவன் என்கிட்ட அன்பா இல்லை, அதனால என்ன பிரச்சனையா இருக்கு உங்களுக்கு? எனக்கு நிம்மதியே இல்லை, எனக்கு வந்து வாசித்து பாரு, அதான எனக்கு கவலையா இருக்கு. மக்கள் உறவுல பிரச்சனை, பொருள் பிரச்சனை, உடல்நல பிரச்சனை தான் மகன் சொன்னாங்க. உடலுக்கோ மனதுக்கோ ஒரு சிக்கல் வருது, அந்த சிக்கலை விடுவிக்க இயலவில்லை, தன் இயலாமையை நினைந்து வருந்துகிறது. அது என்ன இயலாமைன்னா அஞ்ஞானம், அறிவு குறைபாடு. அப்ப ஞான குறைபாடு, அறிவு குறைபாடு. அப்ப அந்த அறிவுல முழுமை சொன்னாதான் ஞானம். அது என்ன ஞானம்னா இறை ஞானம், ஆத்ம ஞானம். அப்ப அந்த ஆத்ம ஞானம் பெற்றுவிட்டால் அந்த அறியாமல் விளைகிறான். தனக்குமே இல்லாதான் தாள் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அறிவு. அப்ப அந்த தனக்குவம் இல்லாத அந்த சுத்த வெளியோடு இணையணும் இல்லையா, சேரணும் இல்லையா? ஆறு கடலோடு போய் சேர்ந்து விடுகிறது. இப்ப மனதை அந்த சுத்த வெளியோடு கொண்டு போய் என்ன பண்ணி கணிப்பான் நடந்தது. அனுபவமா பார்த்தீங்களா? சிலருக்கு அந்த அனுபவம் இன்னும் சரியா வந்திருக்காது. ஆனா நீங்க தொடர்ந்து செஞ்சு பாருங்க. ஒரு முறையான பயிற்சி போதும். காலை மாலை வேலையும் செய்யணும், இந்த மன அலையை குறைக்கிற பயிற்சி. நம்ம தவம் எல்லாமே இந்த தவத்துக்குள்ள அடங்கி போகுது. பஞ்சேந்திரிய தவம் பண்ணாலும் சரி, பஞ்சபூத நவகிரக தவம் பண்ணாலும் சரி. இந்த பஞ்சபூத நவகிரக தவத்துல மனம் ஆல்பா நிலைக்கெல்லாம் வராது. அதனால அதை எல்லாரும் செய்யலாம். அவங்க இருக்காதவங்க பஞ்சேந்திரிய தவம் எடுத்துங்க, இல்ல அல்லது ஆகினை தவம், துரிய தவம்,
சாந்தி தவம், அப்புறம் துரியாதீத தவம், 9 மைய தவம், பஞ்சேந்திரிய தவம் இருக்கணும், நித்தியானந்த தவம், இறைநிலை தவம். இது எல்லாமே மன அலைய ஆல்பா பீட்டா டெல்டா நிலைக்கு குறைக்கிற தவம் தான். இது போதும். என்ன சொன்னாங்க மகிழ்ச்சி, இது போதாதுன்னு சிலருக்கு வேற தவத்தை கொண்டு உழைக்கிறாங்க. அப்பதானே பிரச்சனையா வருது. இப்போ அப்ப நீங்க மகிழ்ச்சி சொன்னது நீங்க கேட்கலன்னா நீ மகிழ்ச்சியை குருவாக ஏற்றுக்கொள்ளவில்லை. மக்களை தடமாற்றுகிறாய். பயிற்சியாளர்களை அவங்கதான் மனவளக்கலை கல்வியை கற்றுக் கொடுப்பதில் இந்த வேதாத்திரியுடைய நோக்கத்திற்கு தடையாக இருப்பவர்கள். அவர்கள்தான் கலைகள், அவர்கள்தான் ஊர் விளைவிக்கிறார்கள். அந்த துன்பம் விளைவிப்பவர்களைத்தான் களைய வேண்டும் என்று மகிழ்ச்சி சொல்லியிருக்கிறார். இப்ப நான் ஆசிரியர்களுக்கு தான் நாம் கலையாக இருந்து விடக்கூடாது. இருந்தீங்கன்னா இது பேராசிரியத்துக்கு செய்கிற தொண்டு அல்ல. அப்ப அந்த கலையை பார்த்துட்டு இருக்கீங்களா? எல்லாரும் அறிவு குறைபாடு உடையவங்க தான், தவத்துல உயராதவங்க தான். அவங்களுக்கு எல்லாம் பொறுப்பையே கொடுத்துருக்கு. எல்லாரும் தவத்துல உயர்ந்தவங்களுக்கு தான் மகிழ்ச்சி ஆசிரியர் பொறுப்பு கொடுத்தாரா? அவங்க ஏற்றிருக்காங்க, இந்த வழியில வர்றாங்க. அவங்க கையில தான் கொடுத்துருக்கிறார் பொறுப்பை. இன்னும் முழுமை பெறணும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ரைட். விளக்க ஞானம் பெற்றுட்டீங்களா? போதும். ஆனா நீங்க என்ன பண்ணிக்கணும்? பாக்குறோம், மகிழ்ச்சி காலத்திலேயே பல கொடுத்தாரு, பொறுப்புகளை கொடுத்தாரு. ஆனா அவருக்கு தெரியும், இது முழுமையா புரிஞ்சுக்கிட்டவங்க கிட்ட நான் பொறுப்பை கொடுக்கல, இத ஓரளவு புரிஞ்சுக்கிட்டவங்க தான் நான் கொடுத்துருக்கேன். அதான் ஒரு நாள் சொன்னாரு மகிழ்ச்சி, நான் திருக்கண்டையில சாவி கொடுத்த மாதிரிதான் கொடுத்துருக்கிறேன். அவரு காலத்திலேயே பாக்குறாரு, அவர் காலத்திலேயே திணறு. இவன் திருடங்கையில சாவியை கொடுத்து அவனே திருட ஆரம்பிச்சுட்டானே அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாரு. அவங்கதான் நீக்கிறாங்க. எல்லாரும் பேசிட்டு ஏன் நீக்கிறாங்க, ஏன் மகிழ்ச்சி ஏன் நீக்கிறாங்க? புரியுது? அவங்க புரிஞ்சுக்க அவரையும் பாக்குறாரு. மாறிடுவாங்களா 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 அப்படிதான் செஞ்சாங்க. தெரியும், ரொம்ப உயர்ந்த நிலையில வச்சு பார்த்தாரு. எனக்கு பின்னால நீங்க தான் இந்த பொறுப்புக்கு வரணும் சொன்னாரு. அவரு காலத்திலே இது வராதுன்னு தெரிஞ்சு போச்சு, இது வரலன்னு தெரிஞ்சு போச்சு, இது தடுமாறிடுச்சுன்னு தெரிஞ்சு போச்சு, தடமாறிடுன்னு தெரிஞ்சு போச்சு. அவர் காலத்திலேயே களை எடுத்து விட்டார். இப்பதான் சொன்னார், கண்காணித்தல் கவனித்தல் களை எடுத்தல் சொன்னார். அப்ப அந்த பணியை இப்ப யாரு செய்யணும்? நிர்வாகம் தான். யாரு செய்கிறா? மகிழ்ச்சி தான் செய்யறாங்க. இப்பமும் அவரு கருமையம் செய்யுது. இந்த நிர்வாகத்தை கருவியாக்கி அந்த நிர்வாகம் தானே தொடர்ந்து இந்த வேலையை செய்யுது. யாரெல்லாம் தடுமாறி தடமாறுகிறார்களோ அவங்க மட்டும் இல்ல, மற்றவர்களும் தடம் மாற்றுகிறார்களோ அப்பதான் சொல்றோம், இந்த தவம் போதும். வேறு விதமா தவம் பண்ண வைக்கிறீங்க, அங்க போய் தவம் பண்ணணும், இங்க போய் தவம் பண்ணணும் சாமி சொன்னாரா? அது கட்டடம், கட்டடம் கூட தேவையில்லை. பாறையில உட்கார்ந்து முதலில் தவம் பண்ணல, ஆனா பாறையில உட்கார்ந்து ஏதாவது பண்ண முடியுமா? ஒரு கட்டடம் வேணும். அதுக்கு அந்த திசையில வேணும், இந்த திசையில வேணும் மாதிரி சொல்லல. ஆரியாரில அந்த ஓம்ங்கிற பிரணவம், இந்த பிரணவம் தான் தெய்வம்ங்கிறத உணர்த்துறதுக்காக அந்த ஓம்ங்கிற சேத்துல கட்டினாங்க. இப்ப கேட்டாரு, பிரமிடு மாதிரி கட்டலாம் சாமின்னு. உன் தலையே பிரமிடு தானே. ஆனா இப்ப நம்ம பிரமிடு வடிவத்துல கோயில் கட்டி கோடிக்கணக்கில் செலவு பண்ணிட்டு இருக்காங்க நம்ம மனவளக்கலையிலேயே. கோயில் அப்படி கட்டணும், இப்படி கட்டணும், கும்பாபிஷேகம் பண்ணணும்.
1/3 மேல இருக்குது புரியுதா? இந்த கண்டம் இதுல மொத்த ஹைட்ல 1/3 மேலதான் பீனியல் கிளாண்டே இருக்கு. உன் தலையே பிரமிடு தான். அப்பதான் சொன்னாங்க இஜிப்துல பிரமிடுக்குள்ள கொண்டு வச்சிருக்கான். அது பணத்தை வைக்கிறதுக்கு ஒன்னே வைக்கணும் கொண்டு போய். நீ உயிரோட இருக்கிறதுக்கு உனக்கு இருக்கு பிரமிடு. இப்படியே கேட்டாரு மதுரை. இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது. நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அப்படி கேட்கணும் இப்படி கேட்கணும் ஒண்ணும் எல்லாம் காற்றோட்டமா இருக்கட்டும். அமைதியான இடம் இதுதான் தவம் பண்ணலாம். இந்த ரூம் இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், ஒண்ணும் கிடையாது. புரியுதா? அது அறிவு திருக்குறள் அப்படித்தாங்க. உங்களுக்கு கிடைச்ச இடத்துக்குள்ள பண்ணுங்க. தவம் நீ தவம் எங்க பண்ண போற? உடலுக்குள்ள வேணா பண்ண போற. இதே ஒரு கோயில், உள்ளம் ஒரு கோயில், ஊர் உடம்பு. அப்புறம் என்ன நீ இன்னொரு ஆலயம் கட்ட போற? அப்ப நீ இன்னும் புரிஞ்சுக்கல. அதுக்கு அங்க போய் தான் தவம் பண்ணணும், எமயமலையில தவம் பண்ணணும், கடற்கரையில தவம் பண்ணணும், காட்டுக்குள்ள தவம் பண்ணணும், சித்தர் கோயில போய் தவம் பண்ணணும். போங்க, அங்கேயா போறீங்க, ஒரு சர்ச்சுக்கு போங்க, மாசுக்கு போங்க, ஏதோ ஒரு இந்து கோயிலுக்கு போங்க. இருக்கு அங்க போற நேரத்துல தவம் பண்ணி அது தவம் பண்றதுக்குன்னு போகாது. புரியுது? இங்க இருந்து பல மணி நேரம் செலவு பண்ணி திருவண்ணாமலை கோயில்ல போய் நான் தவம் பண்ண போறேன். இந்த ஈஸ்வரன் கோயில் இல்லையா? நீயே ஈஸ்வரன். அப்புறம் என்ன? என்ன அர்த்தம்? நீ இன்னும் புரிஞ்சுக்கல மறுபடியும் என்னைக்காவது சொன்னாரா? மத சின்னங்களை அணிஞ்சிட்டு இருக்கிறீங்க, இருக்காது. சிலது அழகா இருக்கிறாங்க. அப்ப சின்னம் இல்லைன்னா அழகு இல்லையா? நீ வச்சுக்கலாம் அழகு சொன்னீங்க, பாக்குறவன் என்ன நினைப்பான்? நீ ஒரு மதத்தை சார்ந்து இருக்கிற, நீ இன்னும் ஒண்ணு அறிவை நம்பல, இந்த விபூதியை நம்புற, குங்குமத்தை நம்புற. இது இந்த குலதெய்வ விபூதிங்க, குலதெய்வ குங்குமம், இதை வச்சுக்கிட்டா என்ன காக்கும் அப்படின்னு ஒண்ணு நம்பல. அறிவுதானே அசல் காக்கும் கருவி. விபூதியா காக்கும்? விபூதி குங்குமம் வச்சுக்கிட்டு குலதெய்வத்தை கும்பிட்டு போனவன் அறிவு இல்லாம கார் ஓட்டினா காரிக்குள்ள போயிட்டாங்க. உங்க ஊர்ல தானே போன ஒரு நாள் 5 பேர் குடும்பத்தோட திருச்செந்தூர்ல இருந்து மொட்டை போட்டு வந்தான். நல்ல மணிகை கடையில நல்ல தயிர் போட்டு சாப்பிட்டு உறங்கிட்டாங்க. 5 போயிடுச்சு. கண்கூட பாக்குறீங்க. எத்தனை கோயில்ல, எத்தனை சர்ச்சில், எத்தனை மாஸ்க்ல எத்தனை பேர் அறிவு கட்டத்தனமா செயல்பட்டு செத்து மடித்திருக்கிறார்கள். சதுரகிரிக்கு போறீங்க, சதுரகிரி காணல. நான் ஆசிரியர்களுக்காக பேசிக் கொண்டிருக்கிறேன். அதனால தவங்கிறது இது போதும் போதும். இல்லை, இன்னும் உங்களுக்கு சந்தேகம் தான் எங்களை கேளுங்க, நான் விளக்கம் கொடுக்கிறேன். நீங்க பாருங்க, நான் விளக்கம் கொடுத்தது சரியா? வேதத்துப்படியா சொல்லுகிறான் என்று நினைக்காதீர்கள். வேதாந்திரியம் என்ன சொல்லுகிறது? மதுரைக்கு நூல்களை படிங்க. அவர் கேட்க கேளுங்க, கேளுங்க. நான் சொல்வதைத்தான் மதுரைக்கு சொல்லுகிறாரா? அப்ப அதை வச்சு பாருங்க. நான் சொல்றது அப்படியே எடுத்துக்காதீங்க. இந்த தவம் போதும் சொல்றாங்க. நேரம் தவம் பண்ணணும். அது இதற்கு முறையா தவம் செய்யாத கேட்கிறாங்க. நீங்க ஆழ்நிலை தவம் 1 மணி நேரம் கற்றுக் கொடுக்குறீங்க. ஆமா, நீ உங்க தவம் பண்ணல, அதுக்காக கற்றுக் கொடுக்கணும். நீங்களே பண்ணி கொடுக்குறீங்க, நீங்களே பண்ணி கொடுக்குறீங்க. நீங்க கொஞ்சம் பேர் அந்த தவம் பண்ணணும், இந்த தவம் பண்ணணும் நீங்க நினைக்கிறீங்க. அப்படியா? சரி, அதையும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்த பிறகுதானே தெரியல அது தேவையில்லைன்னு. ஒருத்தர் கேட்டாங்க, நீங்களே இந்த தவம்லாம் கற்றுக் கொடுக்குறீங்க ஆழ்நிலை தவத்துல. அங்க சொன்னோம், நீ கேட்கல.
உனக்கு அது வேணுங்கிற சரி நீயே செஞ்சு பாருப்பா. செஞ்சு பார்த்துட்டு ஆமா நீயும் அதே மாதிரிதான் இருக்கிறோம். அப்புறமா நீங்க புரிஞ்சுக்கல, அதுதான் சொல்லி கொடுத்துருக்கு. புரியுதா? இத்தனை கேள்விகளுக்கும் பதில் சொல்ல வேண்டிய நிலையில் நான் இருக்கிறேன். அப்போ மௌன காலம் 5 தவறுகள் கண்ண மகிழ்ச்சி, அதுவே ஒரு தொடர் தவம் தான். தவம் பண்றீங்க, சிந்திக்கிறீங்க, சிந்திப்பதே தவம் தானே. அப்போ மௌன காலத்துல காலையில 10 மணிக்கு ஆரம்பிச்சு 5 மணி வரையில தவம் பண்றீங்கன்னு வச்சுக்கீங்க. மௌனத்துல இருக்கீங்க. அங்க என்ன பண்ணுவீங்க? ஒண்ணு தவம் பண்ணுவீங்க, இன்னொன்னு புலங்கடந்து சிந்திப்பீங்க. 2 தவம் தானே. மகிழ்ச்சி சொல்லுங்க, சிந்தனையாளர்கள் சிந்திப்பதே தவம். சிந்தனையாளர்களுக்கும் ஞானம் கிட்டும். இருக்குதா இல்லையா? அருட்பேராக்களின் அன்பு குரல் நூல்ல 3வது பக்கத்துல மகிழ்ச்சி எழுதியிருக்காங்க. நீங்க அனுபவத்துல பாருங்க, உலகத்துல பல ஞானிகள் இருந்திருக்கிறாங்க. ஏ கிருஷ்ணமூர்த்தி போன்றவர்கள். அவர்கள் தவத்தை பற்றி பேசவே இல்லையே, சிந்தனையே தான் கொடுத்தாங்க. புரியுதா? புத்தர் கூட தவத்தை பற்றி எந்த அளவுல சொல்லி இருக்கிறாரு பார்த்தா, இவங்கதான் இப்போ ஒரு தியானம் அந்த விபாசன யோகத்துல மூச்சை கவனிக்க சொல்றாங்க. மூச்சை கவனிச்சுதான் 10 நாள் இருக்கு விபாசனா. இப்போ புத்த மதத்துல இருக்கு. மூச்சைதான் கவனிச்சு நான் எல்லாம் பார்த்துதான் வந்துருக்கு. இந்த பேசணும்னா பார்க்கணும் இல்லை இவங்க என்ன பண்றாங்க. ஒருத்தர் முத்திரையை வச்சு பண்ணிட்டு அதையும் நான் பார்த்துட்டு வந்துட்டேன். என்ன பண்றாங்க முத்திரை, மந்திரம் சொல்லி என்ன பண்றாங்க பார்த்தாதான் உங்கள்கிட்ட பேச முடியும். ஒரு மாந்திரீகம் அற்புதங்களை செய்கிறார், அதையும் பார்த்துட்டு தான் வந்தது. நல்லா புரிஞ்சுக்கணும், தடுமாறாது. இந்த தவம் போதும், அதை முறையா செய்யும். மௌனம், மௌனம் வாரத்துல ஒரு நாளாவது மௌனம். அது சொல்றாங்க, கூட முடியலையா அவ்வப்பொழுது 1 மணி நேரம் இருக்க முடியுமா? இன்னைக்கு இதெல்லாம் வேலையும் முடிஞ்சு வீட்டுல கூட பெண்கள் இருக்கிறீங்க, வீட்டுல எல்லாம் பிள்ளைகள் கணவன் எல்லாம் வேலைக்கு போயிட்டாங்க, வீட்டுல இருக்கிறாங்க ஹவுஸ் ஒய்ஃப். 11 மணிக்கு வேலை முடிஞ்சு, இது 1 மணிக்கு தான் சாப்பாடு. இதுக்கு பக்கத்து வீட்டுல போய் உட்கார்ந்து பேசி ஏன் டிவியை போட்டுட்டு உட்கார்ந்து இருக்கு. அப்புறம் ஒரு யாராவது வந்துட்டு அப்பா ஒரே போர், நல்ல வேலை வாங்க, அப்புறம் கொஞ்ச நேரம் பேசி பழகலாம, பழக்கம் விடுறாங்களாம், பேசிட்டு இருக்கலாம. அதுவும் இல்லைன்னா மொபைல்ல உட்காந்துடுறாங்க, போனை எடுத்துட்டு. அந்த 2 மணி நேரம் மௌனம் இருக்கு. இதானே சொன்னாரு மகிழ்ச்சி. டிராவல்லாம் மௌனம் தானே. தூத்துக்குடிக்கு திருநெல்வேலிக்கு எத்தனை முறை போயிட்டு வந்தீங்க? அதே காட்சியை தானே இப்பவும் பார்க்க போறீங்க. எதுக்கு அப்படியே பார்த்துட்டே போறீங்க? டிக்கெட்டை வாங்கின பிறகு கண்ணம் முடியுது, டிக்கெட் வாங்கின பிறகு நான் அதைத்தான் செய்வேன். நான் அப்படியே படிப்பேன். முன்னாடி சின்ன அன்பொழி இருக்கும், சின்ன அன்பொழி அப்படி மடியில வச்சு பக்கத்தை பார்ப்பேன். கொஞ்சம் படிச்சுட்டு அப்படியே கண்ணை மூடி உட்காந்து சிந்திப்பேன், டைஜஸ்ட் பண்ணுவேன். ஒரு நாள் பக்கத்துல இருக்கிறவரு என்ன சார் புக்கு படிச்சு கொடுக்குமா இது பண்ணேன். அப்படி நான் படிச்சுட்டு இருக்கிறேன், இந்த கண்ணை மூடி உட்கார்ந்து இருக்கீங்களே, நான் இருப்பேன் படிச்சதை டைஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன்ப்பா, கொஞ்சம் இரு நான் கொடுக்குறேன்னு. அப்புறம் ஒரு பேராகிராஃப் படிச்சுட்டு பாருங்க. அந்த பேராகிராஃப அடுத்த ஸ்டாப் வர்ற வரையில தெரியல. இது தவம் இல்லையா? அது அங்க மறை பொருளை மன அலைய புலன் கடந்த நிலைக்கு கொண்டு போய் சிந்திச்சு புரிந்து கொண்டதை மகிழ்ச்சி எழுதியிருக்கிறாங்க. அதை படிச்சு சிந்திச்சா நம்ம மன அலை எங்க போகும்? எப்போ அங்க போனாதான் இது புரியும். மகிழ்ச்சி சொல்றாங்க, நான் எந்த மனநிலையில் இருந்து
எந்த அறிவு நிலையிலிருந்து நான் இதை சொல்லுகிறேனோ அதை நீங்கள் புரிந்து கொண்டால் என்ன அறிவு நிலைக்கு நீங்கள் வந்து விட்டீர்கள். அப்போ படிக்கிறதும் கேட்கிறதும் சிந்திக்கிறதுமே, அதாவது அது படித்தல் கேட்டல் கூட இல்லை, சிந்தித்தல். அவன் நீ சுயமாய் சிந்தித்து நீ சிந்திக்கணும். நான் சொன்னதை அப்படியே கேட்டு போகக்கூடாது. அவங்க சொன்னதையே நீங்க திருப்பி சொல்லிக்கிட்டு இருந்தா டேப் ரெக்கார்டர். அதான் இப்ப சொல்றாங்க, ஆசிரியர்கள் அட்லீஸ்ட் அப்படியாவது இருங்க. சொல்றாங்க, நீங்க எல்லாம் ஆசிரியர்கள் எல்லாம் டேப் ரெக்கார்டர் தாங்க, எல்லாரும் மகிழ்ச்சி ஆக முடியாது. பரவாயில்ல, மகிழ்ச்சி சொன்னதையாவது சொல்லு. நீ டேப் ரெக்கார்டரா இரு. அதையே நீ மாத்திக்கிட்டு இருக்கிறீங்க. என்னைக்கு புரிஞ்சிச்சுன்னா அன்னைக்கு நீ மகிழ்ச்சி ஆயிடுவ. அதானே? நல்லா புரிஞ்சுங்க. ஓ, இந்த தவம் செய்யறதுக்கு இந்த உடல் பயிற்சி போதும், இந்த காயக்கல்ப பயிற்சி. இந்த நேற்று சொன்னோம், திரும்ப ஞாபகப்படுத்துறேன். அப்போ உடல் பயிற்சி செய்வதே தவம், காயக்கல்ப பயிற்சி செய்வதே தவம். ஏன்னா அந்த தவத்துக்கு நம்மளை தயார் பண்ணுகிறது. ஏனென்றால் உடல் பயிற்சி காயக்கல்ப பயிற்சி செஞ்சா என்ன வந்துருங்க? உடல் நலம் வந்துடும், உயிர் வளம். உடம்பால் அழியும் உயிரார் அறிவர், இடம்பட அந்த உயிர் வளம் இல்லைன்னா நீ தவம் செய்ய முடியாது. தவம் செஞ்சாதான் அந்த சிந்தனை உயர். அப்ப உடற்பயிற்சி காய்கறி பயிற்சி எதுக்கு? தவம் செய்யறதுக்கு. மகிழ்ச்சி கொடுத்திருக்கிற உடல் பயிற்சி போதும். நான் மகிழ்ச்சி சொன்ன, உனக்கு ஏதோ நோய் கடுமையா இருக்குது, வைத்தியம் பண்ணிக்க. காயக்கல்ப பயிற்சியில ரசாயன குழப்பத்தை சரி செய்யுது, அவ்வளவுதானே. உனக்கு ஒருவேளை நோய் இருக்குது, ரசாயனத்தை சரி செய்யறதுக்கு வைத்தியம், மருந்து உண்டால். அப்படி இல்லைன்னா வித்து குழம்பை அமுதமா மாறிட்டா அதுவே மருந்து, அதுவே உணவு. சொல்லியிருக்கிறாரா இல்லையா? அப்ப நீங்க காய்கறி பயிற்சி முறையா செய்ய முடியலன்னா நீ மருந்து சாப்பிடுங்க, இல்லைன்னா இதுவே மருந்து. புரியல? நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். இந்த உடல் பயிற்சி இப்ப யாராவது வேற ஒரு பயிற்சி சொல்லிக் கொடுக்குறேன்னு சொன்னா ஏன் தடமா இருக்கீங்க? சொல்றாரு, அந்த மருந்து இந்த மருந்து அது சரிதான். சரிதான்ப்பா, நான் காயக்கல்ப பயிற்சி செய்வேன், என் வித்துவை அமுத ரசமாக மாற்றுகிறேன். அமுதம்னா என்னதுங்க? மனித உடலுக்கு தேவையான அத்தனை ரசாயனங்களையும் கொண்ட பொருள் அமுதம். வித்துக்குழம்பைய அமுத ரசமா மாற்றுகிற ரசவாதத்தை நான் கொடுத்திருக்கிறேன் காயக்கல்ப பயிற்சியை. சொன்னாரு மகிழ்ச்சி, வித்து அமுத ரசமாய் மாறும். இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த காயக்கல்ப பயிற்சி போதுமா போதாதா? உடல்நலம் வந்துருங்க. உடல் பயிற்சியும் காயக்கல்ப பயிற்சியும் செஞ்சா உடல்நலம் வந்துடும். அப்புறம் நீ தவம் பண்ணிடலாம். உடம்பால் அழியின் உயிரார் அறிவர். மெய் ஞானம், மெய்ப்பொருள் பற்றிய ஞானம் வந்தா உனக்கு என்ன வந்துருங்க? கவலை இல்லாமல் வாழ்வதற்கான அறநெறி அறிவு மறந்து தவமும் அறமும் மேற்குணையாமேன்னு சொன்னார் திருவள்ளுவர். அது அன்பர்களே, இந்த தத்துவத்தை சொன்னா போதும். அப்போ ஒரு சிறந்த ஆசிரியர், ஒரு வேதாசிரியர் ஆசிரியர், மனவளக்கலை ஆசிரியர் இத ஒண்ணு புரியணும். ரெண்டாவது, அவர் என்ன தத்துவம் சொல்லணும்? இந்த இறைநிலையே தான் அனைத்துமாக இருக்கிறது. ஆதியனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவந்த உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ற மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேரித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழுகிறோம் என்கிற இந்த இயற்கை தத்துவ கவியை புரிந்து கொண்டு அதை மட்டும் நீ பேசணும். அவ்வளவுதான். இதை பேசுறதுக்கு மகிழ்ச்சி கொடுக்கிற பேட்டர்ன் பத்தாதா? முற்காலத்துல ரிஷிகள், முற்காலத்தில் இருந்தவர்கள் அவங்க வேற மாதிரி பேசியிருப்பாங்க.
உபநிஷத்துக்கள்ல வேதங்கள்ல வேற மாதிரி சொல்லி இருக்குது. அவங்க எதையோ அந்த தத்துவம் இந்த தத்துவம்னு பேசுறாங்க. அது இப்ப தேவையே இல்லை. வாய்மர கப்பல் எப்படி கட்டணும்னு இப்ப யாராவது கற்றுக் கொடுக்க போனா அதுக்கு ஒரு டிப்ளமா கொடுக்குறான், டிகிரி கொடுக்குறான். நீ போய் வாய்மர கப்பல் கட்டுவது எப்படி கற்றுக்கொள்ள போவாயா? தேவையே இல்லை. என்ன பண்றது? கற்றுக் கொடுத்தார்கள் ஒரு நாள். தேவையே. அது மாதிரி தத்துவத்தை வேற மாதிரி எளிதோ பேசுறாங்க. மகிழ்ச்சி சும்மா இது என்ன சும்மா இது புரியுதா? எப்படி சும்மா இருக்க முடியும்? சும்மா இருக்குன்னா என்ன அர்த்தம்? ஒண்ணுமே செய்யக்கூடாதா? மனமற்ற நிலைக்கு போய்விட வேண்டும், மனம் மாய வேண்டும், மரணம் செத்து போக வேண்டும். மனம் சாதனம். அது ஒரு காலத்துல சொன்னாங்க. அவங்க சொன்னதை நீ புரியல. மனம் சாகணும்னா புலன் உணர்வை கடக்க வேண்டும். ஐயுணர்வில் இருக்கிற அறிவு பேர் தான் மனம். ஐயுணர்வை நீ கடந்துட்டா மனம் செத்து போய்விட்டது. இது புரியல. நீ மனம் சாகணும், மனம் சாகணும். அப்ப என்ன அர்த்தம்? மனம் அறிவாகணும்னு அர்த்தம். மறைபொருளை உணரும் போது அந்த மனதுக்கு பேரு அறிவு. மனம் புலன் உணர்வில் மயங்கிட மாயையாம் மனம் உயிர் வெளியில் மறிவு தொழிந்திட மனம் விரிந்து அறிவனும் ஆவதம் எய்திடும். மனம் அறிவாகிய மனிதனும் தெய்வமே. மனம் மாய்வதே இல்லை. மனம் விரிந்து அறிவனும் ஆவதம் எய்திடும். மனம் மாய என்பார்கள் மனநிலை மாற்றத்தை. மனம் மாய்வதே இல்லை. இது வேதாத்திரியம். இதை புரிஞ்சுக்காம நீங்க வேற மாதிரி பேசுறீங்க. அவர்களுக்கு நான் சென்று விடாதீர்கள். அவர்கள் உங்களை தரம் மாற்றுகிறார்கள். வேதாத்திரியம் ஆசிரியர் பெருமக்களே, அப்ப இந்த தத்துவத்தை மாற்றி சொல்றவங்கள வச்சிருக்கீங்களா? வேற என்ன? கவலை இல்லாமல் வாழ்றதுக்கு, துன்பம் இல்லாமல் வாழ்றதுக்கு அறநெறி அறிவு, உடல்நலம் காக்கும் அறிவு, தேவையான பொருள் வளத்தோடு வாழ்ற அறிவு, மனித உறவுகளை மேம்படுத்திக் கொண்டு நட்பு நலம் காக்கிற அறிவு, இதைத்தான் நம்ம மனிதர்கள் சொல்லியிருக்காங்க. இதைத்தானே நீங்க போதிக்கணும். இதை சொன்னா போதும். இதுக்கு பேரு இயற்கை தத்துவ அறிவு ஒண்ணு. இன்னொன்னு இயற்கைக்கு இசைவான அறநெறி அறிவு. இதை பேசுகிறவர்கள் தான் வேதாசிரிய ஆசிரியர்கள். இதைத்தான் நாம செய்யணும் இப்போ என்று கேட்டுக்கொண்டு இந்த சிந்தனையை நிறைவு செய்கிறேன். நீங்கள் நான் சொல்வதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டியதில்லை. நான் சொல்வது வேதாத்திரியமா என்பதை, வேதாத்திரிய சிந்தனைகளை கொஞ்சம் பாருங்க, படிங்க, கேளுங்க. அது உண்மை என்று புரியும். அதன் பிறகுதான் நாம் இந்த வேதாத்திரிய மனவளக்கலையை முறையாக செய்து பயனடைய முடியும் என்று கூறி இந்த சிந்தனையை நிறைவு செய்கிறேன். அனைவருக்கும் நன்றி, மகிழ்ச்சி, வாழ்க்கை.